ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய 3வது பருவம் முதல் யூனிட்ல இருந்து டோட்டலா ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகே, அண்ட் டெஸ்ட்டோட முடிவுல 25க்கு டோட்டலா நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கையில் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? சரி, கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் டேஷ் ஆகும். கலிங்கத்து பரணி, அந்தாதி, பரணி, பிள்ளைத்தமிழ். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பரணி அப்படிங்கிறது தான். எத்தனை பேர் ஏ சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து தவறான ஆன்சர். ஏன் அப்படின்னா, போர் முனையில 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட அந்த வீரரை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் வந்து கலிங்கத்து பரணி. ஓகேவா? இது கலிங்க வீரர்களை வெற்றி கொண்டதுனால இது கலிங்கத்து பரணின்னு வந்திருக்கும். ஸோ இந்த ஏ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தவறான ஆன்சர். ஸோ வந்து இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1000 யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரரை பற்றி பாடக்கூடிய இலக்கியம்னு கேட்டா அது பரணி வகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் ஒவ்வொரு வகையா பிரிச்சிருப்பாங்க. அதுல இந்த பரணி வகையை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல ஒரு நூல் தான் கலிங்கத்து பரணி. ஸோ ரொம்ப ஃபேமஸான நூல். ஆனா நிறைய பேர் வந்து கலிங்கத்து பரணி தான் ஆன்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது வந்து தவறான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஜெயங்கொண்டார் டேஷ் சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். 4ஆம் குலோத்துங்க, 3ஆம் குலோத்துங்க, 2ஆம் குலோத்துங்க, முதற் குலோத்துங்க. இந்த ஜெயங்கொண்டார் அவர்கள் எந்த சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர்? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. அடுத்த கொஸ்டின், கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார்? கபிலர், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார், பலபட்டடை சொக்கநாத புலவர். கலிங்கத்து பரணிய தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொன்னது யாரு? முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒட்டக்கூத்தர். அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. வெங்கரி அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெங்கரி, வெம்மை பிளஸ் கரி, வெண் பிளஸ் கரி, வெம் பிளஸ் கரி, வெங் பிளஸ் கரி. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வெம்மை பிளஸ் கரி அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், மீரா நடத்திய இதழின் பெயர்? ஊசிகள், 3ம் 6ம், அன்னம் விடு தூது, கனி விடு தூது. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அன்னம் விடு தூது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதுதான் அவருடைய இதழின் பெயர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேர்த்து எழுதுக. இதம் பிளஸ் தரும் அப்படிங்கிற இந்த சொல்ல சேர்த்து எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதம் பிளஸ் தரும் அப்படிங்கிறதுக்கு இதம் தரும், இதத்தரும், இதை தரும், இதந்தரும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இதந்தரும்.
அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. விலங்கொடித்து அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? விலம் பிளஸ் கொடித்து, விலங்கு பிளஸ் ஒடித்து, விலன் பிளஸ் ஒடித்து, விலம் பிளஸ் ஒடித்து. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து விலங்கு பிளஸ் ஒடித்து அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம்? மதுரை, திருச்சி, சென்னை, கோவை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம், அது எந்த ஆண்டு தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு மதுரையில நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது? புரட்சி தலைவர், பாரத மாமணி, பாரத், புரட்சி நடிகர். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பாரத் அப்படிங்கிற பட்டம் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இந்திய அரசு டேஷ் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்துள்ளது? மதுரை, திருச்சி, சிதம்பரம், சென்னை. சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அது எங்க உள்ள இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சென்னை அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், இந்திய அரசு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு? 1968, 1988, 1998, 1978. ஓகேவா? பாரத ரத்னா விருது. ஆப்ஷன் பி, 1988. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளை பாடுனது யாரு? ஔவையார், அதியமான், தொண்டைமான், கபிலர்.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஔவையார் தான் பாடியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் டேஷ் என குறிப்பிடுவர். சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, ஏ மற்றும் பி, சுட்டுப்பிழை. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாடத்தை புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சும்மா மக்கப் அந்த மாதிரி இல்லாம புரிஞ்சு படிச்சீங்கன்னா இது மாதிரி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. ஏன்னா சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வல்லினம் மிகும் இடங்கள் குறிப்பிட்டுள்ளவற்றில் பொருந்தாதது எது? உவமை தொகையில் வல்லினம் மிகும். எண்ணும் பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஆப்ஷன் டி தான். ஓகேவா? எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. இதுதான் வந்து தவறானது, பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. தாய், தந்தை, முற்றுமை, உமை தொகை, உவமை தொகை, எண்ணுமை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து தாய், தந்தை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி, உம்மை தொகை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. எனக்கு தெரியும். 4ஆம் வேற்றுமை உருபு, 5ஆம் வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமை உருபு, 7ஆம் வேற்றுமை உருபு. நாலு, 5, 6, 7. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4ஆம் வேற்றுமை உருபு. வந்து வேற்றுமை உருபுகளை பொறுத்த வரைக்கும் ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிறது முதல் வேற்றுமைக்கும் கடைசியா இருக்கக்கூடிய 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஸோ ஐ, ஆல், பூ அப்படி பார்க்கும்போது இது முதல் வேற்றுமை 2, 3, 4. ஓகேவா? இந்த பூ அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கிறது எங்க? 4ஆம் வேற்றுமை உருபு தான். ஓகேவா? இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சு ஆன்சர் எடுக்கணும். அடுத்த கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. தமிழ்த்தாய், உவமை தொகை, உவம உருபு, உருவகம், வினைத்தொகை. தமிழ்த்தாய். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, உருவகம். அடுத்த கொஸ்டின். சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஷ் அல்லை. நான், நாம், நீவீர், நீ. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நீ அப்படிங்கிறது தான். நீ அல்லை. அடுத்த கொஸ்டின். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பகைவர் நீ அல்லர், பகைவர் நீவீர் அல்லீர், பகைவர் நீ அல்லேன், பகைவர் அவர் அல்லல் அல்லன்.
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பகைவர் நீவிர் அல்லீர் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், பிழையற்ற தொடரினை தேர்வு செய்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை, சாரி இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மல்லிகை தான். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லர், அன்று அல்ல அல்லை அல்லர். ஸோ இதுல எது சரியானது? இது முக்கியமான கொஸ்டின், ஓகேவா? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மல்லிகை மலர், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. சப்போர்ட் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல். தலைமை, துணை, ஆதரவு, பகைவர். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆதரவு அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. குதிரை ஏற்றம், ஹார்ஸ் ரைடிங், ஹார்ஸ் ரேஸ், ஹார்ஸ் டவுன் கேரேஜ், ஈக்வெஸ்ட்ரியன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஈக்வெஸ்ட்ரியன் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. சபதம், சத்தியம், சூளுரை, உண்மை, மெய். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சூளுரை அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. அறுவர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? தமிழர், காலன், பகைவர், வணங்குவர்.
ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தமிழர். அறுவர்னா தமிழர். அடுத்த கொஸ்டின், சிங்கம் டேஷில் வாழும், மாயை ஊழி முளை அலை. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முளை. முளை அப்படின்னா குகை அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகேவா, அதான் சிங்கம் குகையில் வாழும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முளை அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்ஸை, உங்கள் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்ஸையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆக மாறணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.